திரு ரோபோ சங்கர் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள நடிகை கஸ்தூரி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். ரோபோ சங்கர் எல்லோரையும் சிரிக்க வைத்த ஒரு மனிதர். அவருடைய இயல்பே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அவரோடு பழகியிருக்கீங்களா? அவருக்கு உங்களுடைய இறுதி அஞ்சலி அப்படின்றது? மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், ரோபோ சங்கர் இயல்பிலே ஒரு நகைச்சுவை நிறைந்த நபர். அவரோடு பழகியிருக்கீங்களா? அவருடனான உங்களுடைய அனுபவங்கள் என்ன? அவருக்கு உங்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துங்க. மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தி. அவரை பிரிந்து வாடும் பிரியங்கா மேடத்துக்கும் இந்திரஜாவுக்கும் அவரோட பேத்திக்கும் எல்லாருக்குமே என்னால ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல நான் நேர்ல வர முடியல, நான் வெளியூர்ல இருக்கிறதுனால. ஆனா அவரை பிரிந்து தமிழகமே இன்னைக்கு சிரிப்பை மறந்துருச்சுன்னு சொல்லணும். எனக்கு ரோபோ சங்கர் அவர்கள் நீண்ட கால நண்பர். அவங்க குடும்பமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கடைசியா அவரை பார்த்த போது அவர் பேர குழந்தையுடைய புகைப்படங்களை காமிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. பல விஷயங்களை நாங்க அடிக்கடி அவருடைய படங்களாகட்டும், அவங்க மேடமுடைய ரீல்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நான் அடிக்கடி போன் பண்ணி பகிர்ந்துக்கிறது, அவங்களோட சந்தோஷப்படுறதுன்னு நான் நிறைய பழகி இருக்கிறேன். நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன், நல்ல மனசு, நல்ல மனுஷன். எப்பவுமே எல்லாரையும் சிரிக்கவே வச்சுட்டு இருக்கிறவரு இன்னைக்கு எங்களை எல்லாம் அழ வச்சுட்டு பிரிஞ்சு போனதை என்னால ஜீரணிக்க முடியல. என் பொண்ணு வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு தமிழ் படமே தெரியாது. தமிழ் படத்துல அவளுக்கு பார்த்த மிக சொற்ப, என் படம் எதுவுமே பார்த்தது இல்லைங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் தான் அவ பார்த்த சமீபத்து தமிழ் படம். டெய்லி அன்னைக்கு 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு அவ பேசிக்கிட்டு இருக்கிறா. இந்த துயர செய்தியை கேட்கும் பொழுது, அவ கூட தான் நான் வெளிநாட்டுல இருக்கிறேன், அந்த துயர செய்தியை கேட்கும் பொழுது அவதான் இன்னும் ரொம்ப அதிகமா தவிச்சிட்டா என்னை விட. அந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார் மனசுலயும் இடம் பெற்ற ஒரு கலைஞர். இப்போ குக் வித் கோமாளி போன்ற விஷயங்களில் கூட அசத்தி கொண்டு இருந்தவர். நியாயமே இல்ல. அவர் ஆக்சுவலி அவருடைய என்ன சொல்றது, பிரச்சனையான காலகட்டத்தை, அபாயமான காலகட்டத்தை தாண்டி வந்துட்டாருன்னு நினைச்சோங்க. போன மாசம் அவர் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாம இருந்த போது, ஜாண்டிஸ் வந்தப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டாருன்னு நினைச்சோம். இப்படி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு நண்பனை இழந்து வாடக்கூடிய இடத்துலதான் நானும் இருக்கிறேன். திரைத்துறையில் குறிப்பாக தமிழ் திரை உலகத்தில் நகைச்சுவை நடிகர்களுக்கான பற்றாக்குறை இருக்குன்னு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருது. இப்போது நடிகர் மயில்சாமி அவர்கள் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு ரோபோ சங்கரும் இல்லை. இது திரைத்துறையினுடைய சிரிக்க வைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. சிரிக்க வைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்ற செய்தியும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கேன் மேடம். ஆமா, இல்ல என்னவோ தெரியல, தமிழ் திரையுலகத்துல இந்த அகால மரணங்கள் வச்சு உலுக்கிக்கிட்டு இருக்கு. நல்லவங்க எல்லாரும் உலகத்துல அயோக்கியர்கள் எல்லாரும் நல்லபடியா இருக்கிறாங்க. ஆனா நல்லவங்க எல்லாம் அநியாயமா போறாங்கிறத நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிற விஷயம். தமிழ் திரையுலகத்துல எதிர்பாராத மரணங்கள் அப்படின்னு விவேக் சார், வடிவேல் பாலாஜி, மயில்சாமி அவர்கள், இன்று ரோபோ சங்கர் அப்படின்னு இந்த தொடரும் இந்த துர்சம்பவங்களை கடவுள் தான் கண்ணை திறக்கணும். என்னத்த சொல்றதுங்க. ரொம்ப நீங்க சொல்றது சரிதான். தமிழ் திரையுலகளுக்கு என்ன சாபமோ தெரியல. நன்றி மேடம். இணைந்து அவருடன் பழகிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க. அதே நேரத்தில் அவருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாது அப்படின்றதையும் பகிர்ந்து கொண்டீங்க. இணைந்ததற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.